திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே பைமோட் ஆப் மூலியமாக என்னென்ன பிராண்ட்ஸ் வேணாலும் நம்ம செக் பண்ணி வாங்கிக்க முடியும். இன்றைக்கி நம்ம முசுமுசுக்கை அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. தூதுவளை, நம்ம வீட்டு வெளியில் படர்ந்துருக்க தூதுவளை, முசுமுசுக்கையிலை மட்டும் யூஸ் பண்ணி செய்யலாம். நம்ம வீட்டிலே தூதுவளை இருந்ததுனால தூதுவளையும் சேர்த்துக்கிறோம். தூதுவளை சளி இருமல் எல்லாத்துக்குமே ரெண்டுமே ரொம்ப நல்லது, முசுமுசுக்கை இலையும் தூதுவளையும். இதுதான் முசுமுசுக்கை இலை. இதுவும் நம்ம வேலியில் படர்ந்துருக்கு. இதை அப்படியே கொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அப்புறமா அதை இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். முசுமுசுக்கையிலையும் தூதுவளையும் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி கழுவி ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மணல் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதுக்கு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம். உளுந்து 1 கைப்பிடி அளவு. இது உளுந்து தேவைன்னா மட்டும்தான் சேர்த்துக்கலாம், ஏன்னா சாஃப்ட்னஸ்க்காக சேர்க்குறோம். மிளகு, சீரகம், உப்பு. இது நம்ம எடுக்கிற அரிசி இலையோட குவான்டிட்டியை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். கூடையோ இல்லைன்னா கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். உளுந்தும் தூதுவளையும் ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் அரிசி மாவு சேர்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். உளுந்து 1 கைப்பிடி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம உளுந்து சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம அரைச்சாச்சு. தோசைக்கல்லை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணணும், இல்லைனா ரொம்ப ஹீட் ஆகிடும். நம்ம இதை திக்காவோ இல்லை தின்னாவோ எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் குட்டீஸ்க்கு கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் நல்லா நைஸாக செய்கிறேன். அது நம்மளோட விருப்பம். இதை மாவு தோசையாகவும் ஊற்றலாம், தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணியும். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு கையை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணால் நம்மளுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முருகலாக ஒரே ஈவனாக வரும். இதில் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டைம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் போதும், அதுக்கப்புறம் தேவைப்படாது. அதுவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஆயில் ஃபுல்லாகவே இதாக இருக்கும். இப்போ அந்த ஆயிலெலாம் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போது பேக் சைடு திருப்பி போட்டு மெதுவாக திருப்பி போடணும். இப்போது 2 சைடும் ஒரு 2 டைம்ஸ் பிரட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். குட்டீஸ்க்கு கொஞ்சம் முருகலாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக கொஞ்சம் முருகை விட்டு எடுத்துருக்கேன். பெரியவங்க சாப்பிட்றாந்தா ரொம்ப முருகை விடாமல் எடுத்து வெந்தோன்னே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னொன்று செஞ்சுக்கலாம். வெறும் அரிசி மாவில் செய்யும்போது நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்க போல் இருக்கும். அதே நம்ம 1 கைப்பிடி ரொம்ப சேர்க்கக்கூடாது. 1 கைப்பிடி உளுந்து மாவு சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கோ இல்லை வச்சு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சோண்டு உளுந்து சேர்க்குறோம். இப்போ செஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டைம் ஆட் பண்ணாலே போதும். இதை இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விடணும், இல்லைனா உடஞ்சிரும். நைஸாக செஞ்சுருக்கிறதுனால ஈவனாக 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க குட்டீஸ்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். டேஸ்டா இருக்கு. இது நாங்க 2 பேரும் எப்போதும் சாப்பிடுவோம். ஆமா, எங்க அம்மா எப்போதும் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப டெய்லியும் எங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கும் தான் ரொம்ப 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 பிடிச்சி சாப்பிட்டு நானே சாப்பிட்டுக்க. டெய்லியெல்லாம் செய்ய மாட்டோம், என்னைக்காவது செய்வோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.